நாம எல்லாரும் பிரெட் சாப்பிட்டுறோம், ஆனா புல், அதாவது கிராஸ் சாப்பிட்றதில்ல. ரெண்டுமே குளுக்கோஸ் பாலிமர்ஸால ஆனதுதானாலும் ஏன் நம்மால ஒன்ன மட்டும் டைஜஸ்ட் பண்ண முடியுது, இன்னொன்னு முடியல? இத பத்தி நீங்க எப்படின்னா யோசிச்சீங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னால பயாலஜில ஒரு ஆழமான கான்செப்ட் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம அத பத்தி தான் விரிவா பேச போறோம். நிச்சயமா. நம்மளோட இன்னைக்கு தலைப்பு கார்போஹைட்ரேட்ஸ். இது உங்களுடைய யூனிட் 10 பயோமாலிக்யூல்ஸ் பாடத்துல வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கான்செப்ட். இது ஏன் முக்கியம்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம செல்ஸ்க்கு தேவையான முதல் நிலை ஆற்றல் மூலம், அதாவது பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். நம்ம உடம்பு இயங்குறதுக்கு தேவையான ஃபியூவல் இதுதான். கரெக்ட். இதோட அமைப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பாலே ஏன் உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச்சை சக்திக்காக பயன்படுத்த முடியுது, ஆனா மரக்கட்டையில இருக்கிற செல்லுலோஸை ஏன் ஜீர்ணிக்க முடியலங்கிறதுக்கு விடை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிரும். சரி, அப்போ அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன? ரொம்ப எளிமையா சொன்னா கார்போஹைட்ரேட்ஸ் என்பவை கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. இதோட முக்கியமான வேலைகள் ரெண்டு. ஒன்னு, உடலுக்கு உடனடி சக்தி, அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கிறது. ரெண்டாவது, செடிகள் மாதிரி உயிரினங்களுக்கு தேவையான உறுதியான கட்டமைப்பை, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்குறது. ஓகே, ஒரு பக்கம் எனர்ஜி, இன்னொரு பக்கம் ஸ்ட்ரக்சர். ஆனா இத மனசுல கற்பனை பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சுகர் மாலிக்யூல ஒரு நீளமான சங்கிலி மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. அந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியும் ஒரு கார்பன் ஆட்டம். அந்த கண்ணிகள்ல இருந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் சின்ன சின்ன மணிகள் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இந்த சங்கிலிகள் எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுங்கிறத பொறுத்து அது இனிப்பு சுவையோட இருக்கலாம், தண்ணில சுலபமா கரையலாம், அல்லது செல்லுலோஸ் மாதிரி ரொம்ப உறுதியான ஒரு பொருளாகவும் மாறலாம். அப்போ கெமிக்கல் லெவல்ல உண்மையில என்ன நடக்குது? வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் இஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்பவை பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அல்லது பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ். ஓ, இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கே. பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள். பாலிஹைட்ராக்சினா நிறைய, அதாவது பாலி OH குரூப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பாலினா நிறைய. ஆமா, இந்த OH குரூப்ஸ் தான் சர்க்கரை தண்ணில கரைய காரணம். அப்புறம் ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுங்கிறது அந்த கார்பன் சங்கிலியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆட்டம் அமைப்பு. சரி. சுருக்கமா சொன்னா இது நிறைய OH குரூப்ஸ் கொண்ட ஒரு கார்பன் சங்கிலி, அவ்வளவுதான். அப்போ அந்த டெக்னிக்கல் டெஃபினிஷன் எக்ஸாம்ல எழுத வேண்டியது. ஆமா, அதையும் மனசுல வச்சுக்கணும் உங்க எக்ஸாம்க்கு. இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. Carbohydrates are polyhydroxy aldehydes or polyhydroxy ketones. Okay. Or compounds that produce them on hydrolysis. They are typically represented as CnH2OM. இதுதான் அதோட anchor definition. ஆரம்ப காலத்துல கெமிஸ்ட் குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6 பார்த்துட்டு அது C6H2O6 மாதிரி இருக்கிறதால இது ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் நினைச்சு கார்போஹைட்ரேட்னு பேர் வச்சாங்கன்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். அந்த பேருக்கு காரணம் அதுதான். இதுல ஒரு பொதுவான குழப்பம் வருமே, நிறைய பேர் கார்போஹைட்ரேட்ஸ்னாலே சர்க்கரை மட்டும்தான் அப்படிதானே நினைச்சுக்கிறாங்க. ஆமா, மிக சரியான பாயிண்ட். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? கண்டிப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம சாப்பிடுற இனிப்புல இருக்கிற குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆனா அது மட்டும் கார்போஹைட்ரேட் கிடையாது. அரிசி சாதத்துல இருக்கிற ஸ்டார்ச்சும். ஆமா, ஸ்டார்ச்சும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். மரக்கட்டையில இருக்கிற செல்லுலோஸும் கூட ஒரு கார்போஹைட்ரேட் தான். அப்போ ஒரே ஆட்டம்ஸால உருவானாலும் அதோட அமைப்பு மற்றும் செயல்பாடு முற்றிலும் வெவ்வேறா? எக்ஸாக்ட்லி. சுகர் உடனடி சக்தி கொடுக்கும், ஸ்டார்ச் சக்தியை சேமிச்சு வைக்கும், செல்லுலோஸ் உறுதியான கட்டமைப்பு கொடுக்கும். இந்த கான்செப்ட இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு லெகோ கட்டைகள் அனாலஜி ரொம்ப பொருந்தும். கார்போஹைட்ரேட்ஸை லெகோ கட்டைகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு தனி குளுக்கோஸ் மாலிக்யூல ஒரு லெகோ கட்டைன்னு வச்சுப்போம். இந்த தனி கட்டைக்கு பேரு மோனோசாக்கரைடு. மோனோனா ஒன்னு. அப்போ குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்கரைடு, ஒரு லெகோ கட்டை. எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய லெகோ கட்டைகளை, அதாவது குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ ஒரே நேர்கோட்ல ஒரு குறிப்பிட்ட விதமா இணைச்சா நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். இதுதான் அரிசி உருளைக்கிழங்குல இருக்கிறதா? ஆமா. இத நம்ம உடம்பால உடைச்சு அந்த தனித்தனி லெகோ கட்டைகளை, அதாவது குளுக்கோஸ சக்திக்காக பயன்படுத்த முடியும். இதுக்கு பேரு பாலிசாக்கரைடு. பாலினா நிறைய. அதே கட்டைகளை வேற மாதிரி அடுக்கும்போது? அதே லெகோ கட்டைகளை ஆனா வேறொரு விதமா ரொம்ப சிக்கலான உறுதியான அமைப்புல அடுக்கும்போது அது செல்லுலோஸா மாறுது. மரக்கட்டை, புல் எல்லாத்துலயும் இருக்கிறது. ஆமா,
இதுவும் ஒரு பாலிசாக்கரைட் தான். ஒரே மூலப்பொருள், ஆனா வெவ்வேறு இணைப்பு, வெவ்வேறு அமைப்பு. அதனால முற்றிலும் வெவ்வேறு பண்புகள் மற்றும் பயன்கள். இந்த லெகோ அனாலஜி நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், 2 லெகோ கட்டைகளை ஒட்ட வைக்கிறோம்னு சொன்னீங்களே, அந்த ப்ராசஸ்க்கு ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு. 2 மோனோசாக்கரைட்ஸ், அதாவது 2 லெகோ கட்டைகளை ஒட்ட வைக்கும்போது அதுல இருந்து ஒரு சின்ன துளி தண்ணி H2O வெளியேறுது. ஓ, தண்ணி வெளியேறதால டீஹைட்ரேஷன், புதுசா ஒரு பெரிய மாலிக்யூல் உருவாகிறதால சிந்தசிஸ். அதனால தான் இந்த நிகழ்வுக்கு டீஹைட்ரேஷன் சிந்தசிஸ்னு பேரு. ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. இப்படி உருவாகிற 2 கட்டைகள் சேர்ந்த அமைப்புக்கு பேரு டைசாக்கரைடு. டைனா 2. நம்ம வீட்ல பயன்படுத்துற சர்க்கரை, அதாவது சுக்ரோஸ், ஒரு டைசாக்கரைட் தான். ஹோல்ட் ஆன், நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த லெகோ கட்டைகளுக்கு ஒரு கனெக்டபிள் எண்ட் இருக்குன்னு. அதை வச்சு வேற ஏதாவது கான்செப்ட வளர்க்க முடியுமா? ஷோர். அந்த தனி லெகோ கட்டை, அதாவது குளுக்கோஸ்ல ஒரு குறிப்பிட்ட முனையில இன்னொரு கட்டைய சுலபமா இணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஃபங்க்ஷனலி ஆக்டிவா இருக்கும். அதுதான் அதோட ரிடியூசிங் எண்ட். அதனால குளுக்கோஸ் ஒரு ரிடியூசிங் சுகர். இது ஃபெலிங்ஸ் டெஸ்ட்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அப்போ நான் ரெடியூசிங் சுகர்னா? நம்ம சூக்ரோஸ் உதாரணத்தை எடுத்துக்கலாம். அதுல ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ருக்டோஸும் இணைஞ்சிருக்கும். சரி. இது ரெண்டும் எப்படி இணையுதுன்னா, அதோட முக்கியமான கனெக்டபிள் எண்ட்ஸ், அதாவது அதோட ஆக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பாண்ட் ஆயிடும். ஓ, அப்போ அந்த ஆக்டிவ் சைட்ஸ் ரெண்டுமே லாக் ஆயிடுமா? ஆமா. இப்போ அதுக்கு மேல வேற எதையும் சுலபமா இணைக்க முடியாது. அதனால சூக்ரோஸ் ஒரு நான் ரெடியூசிங் சுகர். அந்த இணைப்பு புள்ளி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வாவ், ஒரே அனாலஜி வச்சு மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு, பாலிசாக்கரைடு, டீஹைட்ரேஷன் சிந்தசிஸ், ரெடியூசிங், நான் ரெடியூசிங் சுகர்னு எல்லாத்தையும் விளக்கிட்டீங்க. ஆனா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இயற்கையில இந்த கான்செப்ட் ஏன் இப்படி உருவாகி இருக்கு? ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்கு? இது ஒரு அற்புதமான கேள்வி. இது பயாலஜியோட ஒரு அடிப்படை தத்துவத்தை நமக்கு காட்டுது. யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரே மூலப்பொருளை, அதாவது குளுக்கோஸை வச்சு ஒன்ன சக்தி சேமிக்கிற மென்மையான கரையக்கூடிய பொருளாகவும், அதாவது ஸ்டார்ச். ஆமா. இன்னொன்னு செடிக்கு ஆதாரம் கொடுக்கிற உறுதியான கரையாத பொருளாகவும், அதாவது செல்லுலோஸாகவும் மாத்துறது எவ்வளவு திறமையான ஒரு பயாலஜிக்கல் டிசைன். நேச்சர் லவ்ஸ் எஃபிஷியன்சி. ஒரே பில்டிங் பிளாக், 2 விதமான பயன்பாடு. எக்ஸாக்ட்லி. இதுதான் எவல்யூஷனோட அழகு. செல்ஸ் எப்படி ஆற்றலை சேமிச்சு வச்சு பயன்படுத்துது, உயிரினங்கள் எப்படி தனக்கு தேவையான உறுதியான கட்டமைப்பை உருவாக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லதான் கார்போஹைட்ரேட்ஸ்ன்ற கான்செப்டே நமக்கு தேவை. சரி, இதை இன்னும் அழகா மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் மூவி மாதிரி யோசிப்போமா? அப்சல்யூட்லி. ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோரை கற்பனை பண்ணுங்க. ஓகே. அங்க இருக்கிற ஒவ்வொரு டான்ஸரும் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல். அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட விதமா ரொம்ப ஃப்ளெக்சிபிளா கை கோர்த்து ஒரு நேர்கோட்ல நிக்கறாங்க. இதுதான் ஸ்டார்ச். நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸ் இந்த டான்ஸ் ஃப்ளோருக்குள்ள போய் அவங்களோட கைகோர்ப்பை சுலகமா பிரிச்சு ஒவ்வொரு டான்ஸரையும் தனியா அனுப்ப முடியும். அப்போ செல்லுலோஸ்? இப்போ அதே டான்சர்ஸ் வேறொரு பேட்டர்ன்ல ரொம்ப இறுக்கமா நேரா கிளைகளோட கை கோர்த்து ஒரு பெரிய சுவர் மாதிரி நிக்கறாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. இதுதான் செல்லுலோஸ். ஓ, சுக்ரோஸ் மாதிரி ஒரு டான்சர் மட்டும் தனியா நின்னா அது ஒரு மோனோசாக்கரைட். அந்த ஹேண்ட்ஷேக் பேட்டர்ன் அனாலஜி நல்லா இருக்கு. ஆனா நம்ம உடம்புல இருக்கிற என்சைம் அவ்வளோ துல்லியமா அந்த ஹேண்ட்ஷேக்கை மட்டும்தான் பார்க்குமா? ஒரு சின்ன ஆங்கிள் மாறினா கூடவா அதால கண்டுபிடிக்க முடியாதா? எக்ஸலண்ட் கொஸ்டின். இட்ஸ் ஆல் அபவுட் ஷேப். என்சைம்ஸ் ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி வேலை செய்யும். லாக் அண்ட் கீ, சரி. ஒவ்வொரு என்சைம்க்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். ஸ்டார்ச்ல இருக்கிற அந்த கை கோர்க்கும் பேட்டர்ன், அந்த பாண்டோட வடிவம் நம்ம என்சைமோட கீ ஹோல்ல சரியா பொருந்தும். அதனால என்சைம் அதை பிரிச்சிடும். ஆமா. ஆனா செல்லுலோஸ்ல இருக்கிற கை கோர்க்கும் பேட்டர்னோட வடிவம் முற்றிலும் வேற. அது நம்ம என்சைமோட கீ ஹோல்ல பொருந்தவே பொருந்தாது. அதனால நம்ம என்சைமால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு சின்ன ஹேண்ட்ஷேக் பேட்டர்ன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதா? ஆமா. அதனால தான் நம்மால ஸ்டார்ச்ச ஜீரணிக்க முடியுது, செல்லுலோஸ முடியல. சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எங்க பார்க்கலாம்? ரொம்ப சுலபமான உதாரணம். நீங்க குளுக்கோஸ தண்ணில கரைக்கும்போது அது முழுசா கரைஞ்சு இனிப்பு சுவையோட இருக்கும். ஆமா. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதுல இருக்கிற போலார் OH குரூப்ஸ் தண்ணியோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ சுலபமா உருவாக்கும்.
எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் லேப்ல உருளைக்கிழங்கு மேல அயோடின் சொல்யூஷனை விட்ட உடனே அது டீப் ப்ளூ பிளாக் நிறமா மாறினதை பார்த்து ஏதோ மேஜிக்னு நினைச்சேன். ஆஹா. அப்போ தெரியல அதுக்குள்ள இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு. அது ஏன் அப்படி மாறுது? அது ஒரு மிக முக்கியமான லேப் டெஸ்ட். ஸ்டார்ச் மாலிக்யூல் ஒரு நேர்கோடு மாதிரி இல்லாம ஒரு சுருள் மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓ, ஹெடிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆமா, நீங்க அயோடின் சொல்யூஷனை விடும்போது அந்த அயோடின் மூலக்கூறுகள் அந்த சுருளுக்குள்ள போய் சரியா பொருந்திக்கும். இதனால தான் அந்த டீப் ப்ளூ பிளாக் நிறம் வருது. ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஹோல்ட் ஆன், நீங்க சொல்றத பார்த்தா ஸ்டார்ச்சா குளுக்கோஸா உடைக்க முடியும்னா அப்ப நம்ம எந்த ஒரு ஸ்டார்ச் பொருளையும் எடுத்து அதை சர்க்கரையா மாத்தி அதிலிருந்து ஆல்கஹால் தயாரிக்கலாமா? இஸ் தட் ஹவ் ப்ரூயிங் ஒர்க்ஸ்? எக்ஸாக்ட்லி, நீங்க விஷயத்தோட மைய புள்ளிய புடிச்சிட்டீங்க. மதுபானம் தயாரித்தல், அதாவது ப்ரூயிங் அண்ட் ஃபெர்மெண்டேஷன், இதுக்கு ஒரு சிறந்த தொழில்நுட்ப எடுத்துக்காட்டு. அப்படியா? ப்ரூரிஸ்ல பார்லி அல்லது சோளத்துல இருக்கிற ஸ்டார்ச் தான் பயன்படுத்துறாங்க. அங்க என்ன நடக்கும்? முதல்ல அந்த ஸ்டார்ச்ச சில என்சைம்ஸ் வச்சு உடைச்சு தனித்தனி குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸா மாத்துவாங்க. சரி. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சேர்ப்பாங்க. ஈஸ்ட்ல இருக்கிற என்சைம்ஸ் இந்த குளுக்கோஸை நொதிக்க வச்சு, அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணி ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு அடித்தளமா இருக்கு. நிச்சயமா. சரி, நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த புல் பிரெட் கேள்விக்கு வருவோம். ரெண்டுமே ஒரே லெகோ கட்டையால செஞ்சிருந்தா ஏன் ஒன்னு சாப்பாடு இன்னொன்னு வெறும் கட்டை மாதிரி இருக்கு? சரி, இப்போ அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் கேள்விக்கு வருவோம். நீங்க நினைக்கலாம், ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் ரெண்டுமே குளுக்கோஸால ஆனது, அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆமா, அப்படிதான் தோணும். பட் ஆக்சுவலி மனிதர்களால ஸ்டார்ச் ஜீரணிக்க முடியும், செல்லுலோஸ முடியாது. இதுக்கு காரணம் அந்த லெகோ கட்டைகளை இணைக்கிற அந்த சின்ன கனெக்டர் பீஸ், அதாவது கிளைகோசிடிக் பாண்ட். கிளைகோசிடிக் பாண்ட்ல என்ன வித்தியாசம்? ஸ்டார்ச்ல இருக்கிற கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் ஆல்ஃபா லிங்கேஜஸ், அதாவது ஆல்ஃபா லிங்கேஜஸ் வகையை சேர்ந்தது. ஓகே, ஆல்ஃபா லிங்கேஜஸ். செல்லுலோஸ்ல இருக்கிறது பீட்டா லிங்கேஜஸ். பீட்டா லிங்கேஜஸ் நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த ஆல்ஃபா லிங்கேஜஸ் உடைக்கிறதுக்கு மட்டுமே டிசைன் செய்யப்பட்டது. அப்போ அது பீட்டா லிங்கேஜஸ கண்டுக்காதா? கண்டுக்காது, அதனால அதை உடைக்கவும் முடியாது. அப்போ பசுமாடு மாதிரி விலங்குகள் எப்படி புல்ல ஜீரணிக்குது? பசுமாடு மாதிரி அசைபோடும் விலங்குகள் வயித்துல செல்லுலேஸ் என்ற என்சைம சுரக்கக்கூடிய சிறப்பு பாக்டீரியாக்கள் வாழுது. ஓ, பாக்டீரியா. ஆமா, அந்த பாக்டீரியாக்கள் தான் செல்லுலோஸ்ல இருக்கிற பீட்டா லிங்கேஜஸ உடைச்சு குளுக்கோஸ வெளியிடுது. அந்த குளுக்கோஸ தான் பசுமாடு சக்திக்காக பயன்படுத்துது. பாத்தீங்களா, ஒரு சின்ன மூலக்கூறு அமைப்பு மாற்றம் ஆல்ஃபானிலிருந்து பீட்டாக்கு மாறினது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. ஆமா. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம். கண்டிப்பா. முதல்ல அந்த 3 வகைகள், மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ். ஆமா, மோனோசாக்கரைட்ஸ் என்பவை குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மாதிரி ஒற்றை சுகர் யூனிட்ஸ். இத ஹைட்ராலிசிஸ் மூலமா இன்னும் சின்னதா உடைக்க முடியாது. இதுதான் நம்ம லெகோ கட்டை. டைசாக்கரைட்ஸ் என்பவை சூக்ரோஸ் மாதிரி 2 மோனோசாக்கரைட்ஸ் ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் மூலமா இணைஞ்சுது. இது உருவாகும்போது டீஹைட்ரேஷன் சிந்தசிஸ் நடக்கும். பர்ஃபெக்ட் ரித்தா. கடைசியா பாலிசாக்கரைட்ஸ். இது ஸ்டார்ச், செல்லுலோஸ் மாதிரி பல மோனோசாக்கரைட்ஸ் கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் மூலமா இணைஞ்சது. இங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த லிங்கேஜோட வகை. கரெக்ட். அது ஆல்ஃபா லிங்கேஜா அல்லது பீட்டா லிங்கேஜா என்பதுதான் அதோட தன்மையை தீர்மானிக்குது. திஸ் இஸ் a crucial point. அப்புறம் அந்த ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் டிஸ்டிங்ஷன், அதுவும் எக்ஸாம்க்கு முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். ரெடியூசிங் சுகர்ஸ் குளுக்கோஸ் மாதிரி கிட்ட ஃப்ரீ ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் குரூப் இருக்கும். அதனால அது ஃபெஹலிங்ஸ் டெஸ்ட்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம லெகோ கட்டையோட ஆக்டிவ் கனெக்டபிள் எண்ட் மாதிரி. ஆமா, ஆனா நான் ரெடியூசிங் சுகர்ஸ் சுக்ரோஸ் மாதிரி கிட்ட ஃப்ரீ கார்பனில் குரூப் இருக்காது. ஏன்னா பாண்டிங்ல அந்த ஆக்டிவ் சைட்ஸ் யூஸ் ஆயிடும். அதனால அது இந்த டெஸ்ட்ல நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். தெளிவா புரிஞ்சுது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கொண்ட மூலக்கூறுகள். இதோட முக்கிய வேலை உடனடி ஆற்றல் கொடுப்பதும் உறுதியான கட்டமைப்பை உருவாக்குவதும். இத லெகோ கட்டைகள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கட்டைய, அதாவது குளுக்கோஸ வெவ்வேறு மாதிரி அடுக்கிறதால ஆல்ஃபா லிங்கேஜ் வெர்சஸ் பீட்டா லிங்கேஜ் அதோட பண்புகளும் பயன்களும் முற்றிலும் மாறுது. ஆமா, ஒன்னு நமக்கு சாப்பாடு ஸ்டார்ச், இன்னொன்னு வெறும் மரக்கட்டை செல்லுலோஸ். அந்த ஒரு சின்ன அமைப்பு வித்தியாசம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஸ்டார்ச்ல
ஆல்ஃபா லிங்கேஜஸ் இருக்கிறதால நம்மளால ஜீரணிக்க முடியுது, ஆனா செல்லுலோஸ்ல பீட்டா லிங்கேஜஸ் இருக்கிறதால நம்மளால ஜீரணிக்க முடியல. கடைசியா மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் மற்றும் பாலிசாக்கரைட்ஸ்க்கு இடையிலான வித்தியாசத்தையும் ரெடியூசிங் மற்றும் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோர் கான்செப்ட்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாம கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு கிளைகோசிடிக் பாண்ட்ல ஏற்படுற ஒரு சின்ன ஓரியன்டேஷன் மாற்றம், அதாவது ஆல்பாவிலிருந்து பீட்டாக்கு மாறுவது செல்லுலோஸை நமக்கு ஜீரணிக்க முடியாத பொருளா மாத்துது. இதே மாதிரி நாம சாப்பிடுற உணவுகள்ல ஏற்படுற மற்ற சிறிய மூலக்கூறு மாற்றங்கள் நம்ம உடம்புல நாம கவனிக்காத அளவுக்கு என்னென்ன பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம், இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.